இப்ப நான் ஒரு கதையை மறுசீரமைப்பு பண்ணிருக்கேன், நீங்க கேளுங்க. அதை இந்த முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல, இந்த கதையை 2000 வருஷ கதைங்க இது. உலகத்திலே பழைய கதை இதுதான். ஈசாப் எழுதிய கதை இது. இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த முயல் ஏன் பாதியில் தூங்கிச்சு? அறிவு இருக்கா அவனுக்கு? அறிவு இருக்கா அவனுக்கு? ரேஸ்க்கு போகும்போது பாதியில் தூங்குவியா நீ? ஓய்வு வேணா எடு, ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி இருக்கு, ஓய்வு. தூங்கிடுவியா நீ? நல்லா நீட்டு நெளிச்சு தூங்கி அந்த ஆமை நடந்து போற மட்டும் தூங்கிரு. இப்படி ஒரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோபமா வரும். அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோபம் வரும். அதான் பந்தயத்துக்கு போறியே, அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனா என்ன உனக்கு கழுது? என்ன கஷ்டம் உனக்கு? வேக வேகமா நடக்கலாம் தானே? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வரும் பதில் சொல்றதுக்கு. அப்ப இல்லை சார், இந்த கதையை நம்ம மாற்றி சீரம். ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. அவனுக்கு எவ்வளவுதான் பின்னாடி இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும்? கதையை மாற்ற வேண்டும். முயல் வந்து உட்காந்து தூங்கலை, சும்மா உட்கார்ந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி வந்து முயல்கிட்ட கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமா, என்ன பந்தயம்? யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேற தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே முயல் தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? இந்த முயல் யோசிச்சுது, ஆமா இல்லை, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்கே மாட்டுவ? ஆமாம், மாட்டவே என்னோட வலையில் இடம் இல்லையே. அப்போ பதக்கத்தையும் மாற்ற முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்லை, நான் வந்து ஒவ்வொருத்தரோடையும் ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். யாரோடலாம் ஓட போகிறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? நீ என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில் உட்காந்து சுகமாக காற்று வாங்க போகிறேன், அதான் இப்போவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்றுக் கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால் இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எது பிடிக்கிறதோ, எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது.